2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பிறகு தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மதுரை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர். வணக்கம் ஜான் கிறிஸ்டோபர். தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள், பிரதமரை வரவேற்க யார் யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க, முழு விவரங்கள். வணக்கம். 2 நாள் பல்வேறு நிகழ்ச்சிகளாக தமிழகம் வந்துள்ள இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதலில் கேரளாவில் இருந்து விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்தார். பின்னர் சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் பாஜக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் மாலை 5 மணியளவில் பல்லடத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை கருப்பாயூரணி அருகே உள்ள வீரபஞ்சன் டிவிஎஸ் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் தற்போது இறங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெறும் சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசுகிறார். இந்நிகழ்ச்சி முடிந்த பின் சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் இரவு நடைபெறும் சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பின் மதுரை பசுமலை பகுதியில் அமைந்துள்ள தாஜ் ஹோட்டலில் இரவு ஓய்வெடுக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி மதுரையில் 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மதுரை மாநகரில் பிரதமரின் வருகையால் முக்கிய சாலைகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த காட்சியை தான் நாம் காண்டு கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி மதுரை கருப்பாயூரணி பகுதியில் உள்ள வீரபஞ்சன் டிவிஎஸ் பள்ளியில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கு நடைபெறும் சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். நன்றி ஜான் கிறிஸ்டோபர், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.